ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு வாட்டர் ஹீட்டருக்குள்ளே என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஹீட்டரை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வாட்டர் ஹீட்டர்லாம் ரிமூவ் பண்ணி உள்ளே பார்த்துருக்கேன். அதில் என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக, மேக்ஸிமம் எல்லாமே வாட்டர் ஹீட்டர் ரிமூவ் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்க்காதவங்களுக்காகவும் அதே மாதிரி உள்ள என்னென்ன காம்போனண்ட் இருக்குது, அதில் எப்படி சரி செய்யலாம், என்னென்ன ஃபால்ட்டு வரும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா வீனஸ் கம்பெனியோட ஒரு 10 லிட்டர் வாட்டர் ஹீட்டர். இது வந்து 10 வருஷத்துக்கு வந்து மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து கீழே தான் விழுந்திருக்க பொழுது டேமேஜ்லாம் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து நம்ம வீடியோக்காக வந்து எடுத்து போடுறோம். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஓடாத கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி என்ன கண்ட்ரோலிங் சிஸ்டம்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 நட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பானடி வந்து தனியாக வந்துடும். இந்த ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல்லாம் இருக்குது இந்த ஹீட்டரில். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்லெட் வால்வ், இது வந்து அவுட்லெட்டு உங்களுக்கு வந்து. ஸோ இன்லெட் அவுட்லெட் நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப கிளியராக தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி பவர் கார்டு ஒயர் 3 பின்னில் வரும், எர்த்து சேர்ந்து வரும். ஸோ பிளாக் வந்து நமக்கு வந்து நியூட்ரல், இது வந்து க்ரீன் வந்து எர்த்து, ரெட்டு வந்து ஃபேஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது 10 லிட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறதுக்காக 2 டங்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது நமக்கு வந்து ஹீட்டிங் எலமெண்ட் வந்து 2 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு ஹீட்டிங் எலமெண்ட், அது ஒரு ஹீட்டிங் எலமெண்ட்டு. ஸோ நமக்கு வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். அது அப்படியே பேரல் கனெக்ஷனாக எடுத்து இன்னொரு எலமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்னொரு எலமெண்ட்லேருந்து திருப்பி பேரல் கனெக்ஷனாக 2 வயர் எடுத்து ஒரு பல்புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எலமெண்ட்டுக்கு சப்ளை வர்றப்போ அந்த பல்ப் ஆன் ஆகும். ஸோ அப்போ ஹீட்டர் வந்து ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு தெர்மல் கண்ட்ரோல் இதுக்கு போகும், யூனிட்டுக்கு போகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க. சப்போஸ் வந்து டெம்பரேச்சர் ஓவராக போகுது அப்படின்னா கரண்ட்டை கட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எலமெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கும். இந்த அதாவது இந்த தெர்மல் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் வயர் வந்து உள்ளே போயிருக்கும். அது எதுக்காக அப்படின்னா அந்த தெர்மல் இதுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து இன்புட் கொடுக்குறதுக்காக, எவ்வளோ டெம்பரேச்சர் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது இன்புட் கொடுக்குறதுக்காக அந்த வயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செட் பண்ணியிருப்போம், ஒரு 70 டிகிரி வந்தோடனே கட் ஆஃப் ஆகணும்னு செட் பண்ணியிருப்போம். ஸோ அது வரமே கட் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரிமூவ் பண்ண முடியல, ரொம்ப பழையதுங்கிறதுக்காக ரிமூவ் பண்ண முடியலை. ஸோ அதனால் நம்ம WD-40 போட்டு நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நட்டு எல்லாமே துருப்பிடிச்சி கிடக்கு, எல்லாமே ஸ்லிப் ஆகுது. ஸோ நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, WD-40 அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வெளியே எடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பாக இருக்குது, எல்லா எலமெண்ட்டுமே போய் கிடக்குது இதில். ஸோ இதுதான் டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிச்சு போய் கிடக்கு. அது உள்ளே தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் இது பண்ணாதனால அப்படியே அந்த உப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியாக இருக்குது, நமக்கு வந்து பிளாக் கலரில் தெரியுது. எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் தான். இது வந்து காப்பர் டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமான பார்ட்டு. இதில் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷனாக நடக்க போகுது. இதை பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு ஷேப்பாக வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து இன்லெட்டு. நமக்கு இந்த 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம தண்ணி வாட்டர் லெவலில் இருக்குது, அதே மாதிரி நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நம்ம அந்த பிளாக் கலர் வயர் வந்து இங்கே வரும். ஸோ இந்த சைடு நெக்ஸ்ட்டு திருப்பி பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்க பைப்பு வந்து அவுட்லெட் பைப்பு, அந்த கேவ்டு ஷேப்பில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்லெட் பைப்பு. ஸோ அந்த இன்லெட் பைப் ஃபஸ்ட்டு எங்கே வந்து தண்ணி இன்லெட் கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த கூலிங் வாட்டர் ஃபஸ்ட்டு பட்ட உடனே டக்குன்னு வந்து ஹீட்டர் ஆன் ஆகும். நமக்கு தெரியும், நம்ம சயின்ஸ் வந்து தெரியும், ஹீட்டான வாட்டர் வந்து மேலே போகும், அதே கோல்டு வாட்டர் வந்து உங்களுக்கு கீழே வரும். ஏன்னா கீழே தான் நமக்கு வந்து ஹீட் ஆகுது. ஸோ ஹீட் வாட்டர்லாம் கீழே வந்துடும். நமக்கு வந்து இந்த கூலிங் வாட்டர் ஃபஸ்ட்டு உள்ளே இன்லெட் ஆனோடனே நமக்கு ஹீட்டரை வந்து கட் ஆஃப் ஆகி நம்ம வால்வு திறந்த உடனே இன்லெட்லேருந்து நமக்கு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பில் தான் உழுகுது. அதனால் டக்குன்னு வந்து ஆன் பண்ணி விட்ருவோம் ஹீட்டரை. ஸோ இன்லெட் பைப்பை வந்து இந்த மாதிரி இதில் வைக்கிறதுனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவுட்லெட் பைப் பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கிறதுனால எப்பயுமே தண்ணி வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஹீட்டரை இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து. ஸோ அதனால் நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் போகிற அந்த பிரச்சனை வந்து அவ்வளோ வராது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து கழட்டியாச்சு. இல்லை ஹீட் பட்டோடனே உள்ளே இருக்க 2 எலமெண்ட்டுமே வந்து பெண்ட் ஆகிறதுனால இது வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ ஆல்ரெடிலாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன டைப்லாம் சுவிட்ச் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம ஹவுஸ் வயரிங் பார்ட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஹீட்டரில் வந்து இந்த இவ்வளோ எலமெண்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் 3 லிட்டர் ஹீட்டர் இன்ஸ்டன்ட் ஹீட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது வாட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காப்பர் டேங்க்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு நடக்குது. இந்த டேங்கை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு தெர்மோகோல் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்லா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், அதாவது ஹீட்டை வந்து நமக்கு வெளியே வராமல் சீல் பண்ணி வைக்கும். ஸோ ஹீட்டரில் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஹீட்டரில் என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட்டரில் வந்து தண்ணி இல்லாமல் போட்டோம் அப்படின்னா டங்ஸ்டன் அந்த ஃபிலமெண்ட் வந்து வெடிச்சிடும். அதை வெடிச்சிடும் மீன் அதாவது சத்தமாக வெடிச்சு அந்த மாதிரிலாம் ஆகாது. அதாவது அது வந்து கீறல் விட்டு அந்த இது வந்து ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ ஃபிலமெண்ட் இருக்கிறதுலே ஃபிலமெண்ட் தான் வந்து அதிக ரேட்டு வரும் உங்களுக்கு. ஹீட்டரோட ஒரு 70% ரேட் ஆஃப் வந்துடும் உங்களுக்கு மாற்றுறதுக்கு. ஸோ ஃபிலமெண்ட்டே 50% ரேட் வரும் உங்களுக்கு. மாற்று கூலி எல்லாமே சேர்த்து 70% கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஃபிலமெண்ட் வந்து நம்ம போகாமல் இருக்கிறதுக்காக ஏகப்பட்ட சிஸ்டம் வந்து இருக்குது. தண்ணி உள்ள வந்து குறையாது. மேபி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போடுறப்ப வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறப்ப வாட்டர் ஃபுல் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது இது போக என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படின்னா இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பில் வந்து ஸ்ட்ரிப் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இன்புட்டில் வர கரண்ட் அவுட்புட்டில் போகாமல் இருக்கும். அதனால் கூட ஒன் டைம் ஒர்க் ஆகுது. அதை மாற்றினா வந்து ஒர்க் ஆகும். சிலதில் வந்து அந்த சுவிட்ச் வந்து போயிருக்கும். இந்த சுவிட்ச் போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. இதெல்லாமே மல்டிமீட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா டெஸ்ட் லேம்ப் மெத்தடில் அந்த டங்ஸ்டன் லேம்பை அந்த டங்ஸ்டனை வந்து செக் பண்ணுறப்ப பல்பு வந்து நல்லா பிரைட்னஸாக எரிஞ்சிருச்சு அப்படி அந்த டங்ஸ்டன் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் லைட் வந்து டிம்மாக எரியுது அப்படின்னா டங்ஸ்டன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பல்பில் கனெக்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் பல்பில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு டங்ஸ்டன் தொட்டு பார்த்தோன்னா ஹீட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டங்ஸ்டன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன போயிருக்கோ அதை மட்டும் மாற்றிக்கலாம். மேபி வயரோட ஃபால்ட்டாக இருக்கும், அது கூட மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபிலமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபிலமெண்ட்டை வந்து அதே ரேட்டு கொடுத்த மாதிரி தான் மாற்றுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஹீட்டருக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ ஹீட்டரை பற்றி தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.